இன்றைக்கி நம்ம நிறுத்தல் குறியீடு வந்து பார்க்க போகிறோம். ஓகே. தம்பி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. தம்பி இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமாக ஒரு பணிவோடு இந்த மாதிரி கேட்பாங்கள்ல, அதுக்கு வந்து கமா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம கோலன் போட்டிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து அப்பாஸ்ட்ரபின்னு சொல்லுவாங்கள்ல, அது போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினாக தானே கேட்குறாங்க, அதாவது எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது வினாக்குறி போட்டிருக்காங்க. அடுத்து யார் நீ என கேட்டான் கணியன். யார் நீ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, யார் நீ அப்படின்னா அது ஒரு தனி எழுத்தை தானே சொல்லுது. அதனால் நமக்கு வந்து ஒற்றை மேற்கோள் குறி எதுக்கு வரும்னா, ஒரு தனி எழுத்தையோ தனி சொற்றொடர் ஏதாவது ஒன்று தனியாக இருக்கும், இல்லை நம்மளை குறிக்கிறது பிறரை குறிக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம ஒற்றை மேற்கோள் குறிப்பு வந்து போடணும். இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியாக கேட்குறோம். அது வந்து மற்ற எதுக்கும் அது செட் ஆகலை ஆப்ஷன்ஸு. இப்படியும் நடக்குமா அப்படிங்கிறது டீல கொடுத்துருக்காங்க. ஆச்சரியக்குறியே இந்த இடத்துல வராது. இப்படியும் நடக்குமா என்ன அப்படிங்கிறது 2 இடத்துல வினா வந்து வராது. அடுத்து சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. ஒன்றுமே தரல. கொல்லி, வெற்பன், மலையமான் மட்டும் கம்மா போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினார். யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினார். இந்த நிலாவிடம் அப்படிங்கிறது கமா போட்டுட்டு அதுக்கப்புறம் நேர்கூற்று தானே இருக்குது. நேர்கூற்றுக்கு முன்னாடி நமக்கு எப்போவுமே என்ன செய்யணும், கமா வந்து போடணும். அடுத்து என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓனா ஒரு ஆச்சரியக்குறி தானே, ஸோ அதனால் வந்து போட்டிருக்காங்க. தூங்கி விட்டேனா ஒரு வினா, கொஷின் கேட்குற மாதிரி இருக்குது, அதனால வினா. அடுத்து யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியக்குறி. யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது அப்படின்னு வந்து கொஷின் மார்க் தான். ஆனால் இந்த இடத்துல அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்க, வினா போட்டிருக்காங்க, அது வராது. பக்கத்தில் செமிகோலன் வருமா? கண்டிப்பாக வராது. பக்கத்தில் கமா வருமா? வராது. அப்போ யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது அப்படிங்கிறது ஆச்சரியமாக வந்து கேட்குறாங்க. கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. அதுக்கு வந்து வினாக்குறி வந்து போட்டிருக்காங்க. வினாக்குறின்னு சொல்லிட்டேன். கமா வந்து போட்டிருக்காங்க. கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா தமிழ் பக்கத்தில் கமா இருக்குது, இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது முத்தமிழாய் வளர்ந்ததுன்னு சொல்லுவோம். நம்ம வந்து இப்படி படிச்சிருப்போம், தமிழ் இயல் கமா இசை கமா நாடகம் கமா. ஆனால் இந்த இடத்துல தமிழை சொல்லிட்டு இயல் இசை நாடகம்ங்கிற முத்தமிழாய் வளர்ந்தது அப்படிங்கிறத வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புள்ளி தான் வச்சுருப்பாங்க. படியுங்கள் பக்கத்தில் புள்ளி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல ஒரே எழுவாய் பல வாக்கியங்களை சொன்னால் நமக்கு செமிகோலன் வரும்ல, அதனால் இந்த இடத்துல செமிகோலன் வச்சுருக்காங்க. ஓகே. காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை அப்படிங்கிறதுக்கு செமிகோலன். இப்போது காவினம் கலனே ஒரே எழுவாய், சுருக்கினம் கலப்பை அப்படிங்கிறதுக்கு செமிகோலன் உடன்பட்டு சொல்லியிருக்கிறதுனால. அடுத்து செலியன் துணிக்கடைக்கு சென்றான். அதில் எந்த ஒரு ஆச்சரியமோ வியப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. டைரெக்டாக வந்து செலியன் துணிக்கடைக்கு சென்றான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது டைமிங் ஓடிட்டுருக்கு. ஓகே, இது கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கும் சேர்த்து இது கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இது பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினது. அடுத்து நிறுத்தக்குறிகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. சேர்களின் பட்டப்பெயர்கள் கொல்லி, வெற்பன், மலைமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. ஓகே, அது ரிப்பீட் ஆகிருக்காங்க. நிறுத்தக்குறிகள் தொடரை காண்க. அடடா எவ்வளவு சிற்பங்கள் அப்படிங்கிறது ரெண்டுமே ஆச்சரியக்குறி. பிழையா நன்மொழி என்று வாய்மை நற்றினை குறிப்பிடுகிறது. பிழையா நன்மொழி அப்படிங்கிறது ஒரு வேர்டு தானே, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குறிப்பு. அந்த குறிப்பை வந்து பெருசாக இல்லாமல் ஒரே ஒற்றை மேற்கோளில் வந்து ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரே ஒரு
சொல்ல தான் வந்து குறிப்பிடுது. பிழையா நன்மொழி அப்படிங்கிறது வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறதுன்னு சொல்கிறாங்க. அந்தோ இயற்கை அழிகிறது, இது நமக்கு தெரியும். சொற்றொடரின் இறுதியில் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். மீனே ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மீனே ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய். மீனே அப்படிங்கிறத ஆச்சரியமாக வந்து கேட்குறாங்க. ஏன் இப்படி இழுக்கிறாய் அப்படிங்கிறதுக்கு கொஷின் மார்க்கு. எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா. எவ்வளோ பெரிய கரடி அப்படிங்கிறத முடிச்சிட்டாங்க. கரடிக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அடுத்து காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. காகத்திற்கு காது இருக்கா, அது காது கேட்குமா அப்படிங்கிறது டைரெக்டாக ரெண்டுமே கொஷின் மார்க்கில் வந்திருக்கு. இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும். இது என்னோடு பேசியதே அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டு கேட்குறானா, ஆச்சரியம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எனக்கு கேட்டான் கணியன் அப்படிங்கிறது முடிஞ்சு. ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் கமா போட்டிருக்காங்க. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர், எழுத்தாளர் இல்லர். இந்த இடத்துல பாருங்களேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இல்லர் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்து அதே இதை தான் நம்ம திரும்ப திரும்ப திருக்குறள் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ எழுதாத அறிஞர், அறிஞர் ஒரு ஆள், எழுத்தர் ஒரு ஆள். ஸோ அதனால் அறிஞர், எழுத்தர், இலர். பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். இது வந்து உடன்பாடு எதிர்மறையாக இருக்கிறதுனால நமக்கு செமிகோலன். கபிலன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா. மோஸ்ட்லி வந்து இரட்டை மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி தான் கொஷின் மார்க் வரும். இதில் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். ஓகே. கூட்டத்தின் தலைவர் டைரக்டாகவே சொல்கிறார். இந்த கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை அப்படிங்கிற தலைப்பில் பேசுவார் அப்படிங்கிற இதில் தலைப்பிள்ளை அப்படிங்கிறதுல ஒற்றை மேற்கோள் குறி வரணும். அது இந்த இடத்துல கொடுக்கல. மேபி கொடுத்தா பார்த்துக்கலாம். ஓகே, இது ஆப்ஷன் கே தப்பாக இருக்குது போல். ரெண்டுமே கரெக்டாக. பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். இந்த இடத்துல பூக்கள் பக்கத்தில் பூக்களை பற்றி ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஆல்ரெடி தெரியுது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்பர். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. கற்றது கைமண் அளவு, கல்லாத உலகளவு அப்படிங்கிறது ஒரு பொன்மொழி மாதிரி இருக்குது. நடுவில் ஒரு கமா வந்து கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன ஐந்திணைகள். உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். அது நமக்கு தெரியும். ஓகே. நூல் பல கல் என்பர் பெரியோர். நூல் பல கல் என்பர் பெரியோர். அடுத்து சரியான நிறுத்த குறியீடு. முத்தமிழ் இயல் இசை நாடகம். இது தெரியும். பொருள்களை எண்ணும் இடத்தில் காற்புள்ளி வரும். தமிழின் இனிமைதான் என்னே ஆச்சரியக்குறி. முத்தமிழ் இயல் இசை நாடகம். கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை அப்படிங்கிற தலைப்பில் பேசுவாருன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த இடத்துல நம்ம ஒரு மேற்கோள் குறி, ஒற்றை மேற்கோள் குறி. சொல் கேட்கிறேன். சொல் கமா கேட்கிறேன் அப்படின்னு கணியன் சொல்கிறோம். ஓகே. முத்தமிழ் இயல் இசை நாடகம். அச்சம், அவலம், இரங்கல் முதலில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது வியப்புக்குறி. அடையப்பா எவ்வளவு பெரிய ஏரி அப்படின்னு அடையப்பாவுக்கும் எவ்வளோ பெரிய ஏரியுக்கும் ஆச்சரியக்குறி கொடுத்துட்டு ஒற்றை மேற்கோள் குறியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம ரிமைனிங் பார்ட்ஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.